ஆர்த்தி. ஹாய். Guess what? என்னாச்சு? Guess what? என்னாச்சு? Delhi IT Park contract நமக்கு கிடைச்சிருச்சு. Really? Yes. ராஜீவ், I am so happy. எல்லாம் நல்ல விஷயமாவே நடந்துட்டு இருக்குல்ல? நம்ம வீட்ல அடுத்த வாரம் சத்யநாராயண பூஜை ஒண்ணு பண்ணிடலாமா? இட்ஸ் ஓகே. ஆனா ப்ளீஸ் இதுல எல்லாம் நெருக்காத. என்ன ராஜீவ், இது எல்லாமே கடவுளோட ஆசீர்வாதத்தால தானே நடக்குது. அந்த பூஜையில கலந்துக்கிறதுல தப்பு இல்லையே. தப்புதான். வேலை செய்யறதுனா கஷ்டப்படுறதுனா, ஆனா பேரில்ல உன் கடவுள் தட்டிட்டு போயிடுறாரு. நல்லா இருக்குல்ல ராஜீவ்? இன்னொரு விஷயம், உங்க சைட்ல வேலை செய்யறவங்களுக்கு ஏதோ பிள்ளையார் சிலை கிடைச்சதாமே. அடேங்கப்பா, அதுக்குள்ள உனக்கும் தெரிஞ்சிருச்சா? ராஜீவ், அவங்க கேட்கறது நல்ல விஷயம் தானே. அதே இடத்துல கோயில் கட்டுறதுல தப்பு இல்லையே. ஆர்த்தி, ஒரு நிமிஷம் ராஜீவ், அவங்க என்ன உங்ககிட்ட காசு பணமா கேட்கறாங்க? அவங்க சொல்ற மாதிரி கோயில் கட்டி பூஜை பண்ணோம்னா புண்ணியம் தானே. நீ தினமும் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கல, நான் தலையிடுறேன்னா இல்லைல்ல? அதே மாதிரி என் பிசினஸ் விஷயத்துல உன் கடவுளை தலையிட வேண்டாம்னு சொல்ல. ஐ எம் ஹாப்பி வித் தட். இல்ல ராஜீவ், நான் சொல்றது கொஞ்சம். ஆர்த்தி, இதோட நிறுத்திக்கலாம். எனக்கு நம்பிக்கை இல்லை. சரி, அதை விட ஒரு கப் காஃபி கிடைக்குமா? சிரி சிரிச்சா அவ்வளவு அழகா இருப்ப. இதோ கொண்டு வரேன். லக்ஷ்மி, குழந்தைங்களை கூட்டிட்டு வா. இதோ போறேம்மா. இன்னைக்கும் யூனிஃபார்ம் அழுக்கு பண்ணிட்டியா? நான் என்ன பண்றது, மழை பெஞ்சதுல கிரவுண்ட் எல்லாம் சேரா இருந்தது. டெய்லி இப்படி ஏதாவது கதை சொல்லிக்கிட்டே இரு. துணியெல்லாம் நான் தானே துவைக்க வேண்டியிருக்கு. நீங்க போய் சொல்றீங்க, வாஷிங் மிஷின் தான் துவைக்குது. அக்கா, பிளேன் இவ்வளவு சின்னதா இருக்கு, ஆளுங்கெல்லாம் எப்படி உள்ள போய் உட்கார்றாங்க? ஏ மக்கு, அது சின்னது இல்ல, சின்னதா தெரியுது. சின்னது இல்லனா ஏன் சின்னதா தெரியுது? உயரத்துல இருக்குல்ல, அதனால சின்னதா தெரியுது. அப்போ பக்கத்துல வந்தாத்தா அது பெருசாயிடுமா? இன்னுமா புரியல? பெருசாலாம் ஆகாது, பெருசாதான் இருக்கும். சரி, பெருசாதான் இருக்குன்னா ஏன் சின்னதா தெரியுது? ஐயோ ஐயா. ஹாய் மணி அங்கிள். இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன பண்ண? டிராயிங் டெஸ்ட் வச்சாங்க, ஸ்பைடர்மேன் வரைஞ்சேன். ஸ்பைடர்மேனா? அதுவும் நாட்டாம ஸ்பைடர்மேன். நாட்டாம ஸ்பைடர்மேன்? ஸ்பைடர்மேன் முறுக்கு மீஸ் வச்சிருப்பாரு. அப்பா அப்பா, நான் ஸ்கூல் டிராமால ஹெலனா ஃப்ரையா நடிக்கிறேன். எங்க மேடமே என்ன செலக்ட் பண்ணாங்க தெரியுமா? தட்ஸ் குட். எஸ், குட். ஹெலனா யாரு? என்ன கேள்வி இது? உங்களுக்கு ஹெலனா ஃப்ரை கூட யாரும் தெரியாதா பாட்டி? ரக்ஷா, என்ன மரியாதை எல்லாம் பேசுற? பெரியவங்க கிட்ட ஒழுங்கா பதில் சொல்லணும். ஓகே? ஓகே. அப்பா, இன்னைக்கு வெளியில போலாம்னு சொன்னீங்கல்ல, எங்க போலாம்னு சொல்லு. போலாம் போலாம். முதல்ல போய் குளிச்சிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஹோம்வொர்க் முடிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாம். போங்க. மெதுவா. ரக்ஷா, பாத்து. ராஜீவ், என்னம்மா? கொஞ்சம் டிவி ஆன் பண்ண. ஒரு ஆன்மீக ப்ரோக்ராம் இருக்கு, அதை பார்க்கணும். சட்டியில இருந்தா அகப்பையில வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பல பேர் அதோட மீனிங்க தெரியாமையே சொல்றாங்க. சஷ்டியில் இருந்தால், அதாவது சஷ்டியில விரதம் இருந்தால் அகமாகிய பையில் வரும். குழந்தை பேர் இல்லாதவங்க சஷ்டியில விரதம் இருந்தா குழந்தை பிறக்கும். ஹனுமான் சக்தியுள்ள ஒரு தெய்வம். பழங்காலத்துல எல்லாம் கோட்டைக்கு வெளியில ஹனுமானுக்கு கோயில் கட்டி வைப்பாங்க. ராமாயணத்துல ஹனுமான் சீதாதேவியை தேடி போனார்ல, அப்ப எந்த பேய் பூதத்தாலையும் ஹனுமானை எதுவும் செய்ய முடியல. லக்ஷ்மி அக்கா கூட எப்போ ஹனுமானுக்கு தான் பூஜை செய்யறாங்க. அவங்களுக்கு கூட அவ்வளோ சக்தி இருக்கா? நீ கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. ஹனுமான் கூட சின்ன வயசுல உன்ன மாதிரியே தைரியசாலியா இருப்பாரா. பேயெல்லாம் அவரை பார்த்து பயப்படுமா. அப்பா, எங்களுக்கு பாட்டி பேய பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி, அப்ப சாமி கிட்ட பேய் எல்லாம் வராதா? என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க?
அது ஒன்றும் இல்லடா, பசங்க கெட்டதையும் தெரிஞ்சுக்கணும்னு தான் பேய் கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வாங்க 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 தூங்கலாம் வாங்க. கமான் கமான், லேட் ஆயிடுச்சு. நீ தூங்குமா? ஸ்ரீராம் அந்த வேலையை சுமன் மது கிட்ட ஒப்படைச்சிட்டேன். they will handle it. not a problem I think. எனக்கு என்னவோ அவங்க 2 பேரையும் பார்த்தா சரியா படல ராஜீவ். வாட்? அதுலயும் அந்த மது? ராஜீவ், அவருடைய பிஹேவியர்லாம் ரொம்ப பைத்தியக்காரத்தனமா இருக்கு. நிஜமா? இல்ல இல்ல, அவ அப்படித்தான். முதல்ல நானும் அப்படித்தான் நினைச்சேன். ஆனா ரொம்ப புத்திசாலி. அவ பேசுறதையும் பழகிறதையும் வச்சு அவ்வளவு சாதாரணமா இட போட்டுறாத. நீ சொன்னது கரெக்ட் தான். பார்க்கறதுக்கு கொஞ்சம் சைல்டிஷா பிஹேவ் பண்ணுவா. பட் ஷீ இஸ் குட். ஷீ இஸ் குட் பட் ஷீ இஸ் கம்ப்ளீட்லி மேட். அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. என் வேலையில கரெக்டா இருக்காங்க. கேட்க மாட்டீங்க. என்ன ரக்ஷா, ரக்ஷா, என்னம்மா அடிபட்டுச்சா? அடிபட்டுச்சா? கால் வலிக்குது. எப்ப பார்த்தாலும் ஓட வேண்டியது விட வேண்டியது. அக்கா தான் என்ன பிடிக்க சொல்லி ஓடுனா. பேசாம உள்ள போ, இல்ல அடி வாங்குவேன். அம்மா, இப்போ என்ன ஆச்சுன்னு இப்படி கத்துறீங்க? நீ கொஞ்சம் சும்மா இரு. ஏமா ரோஹன் பா, பலமா அடி ஒண்ணும் படலையே. இது ஏன் தப்பு தான். நான் தான் ரோஹன் என்ன பிடிக்க சொன்னேன். ஐ அம் சாரி டாடி. தான் பொண்ணு மேல ராஜீவ் எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கான்ல. இட்ஸ் ஓகே. ஏய், நீங்க எப்போ வந்தீங்க? இப்பதான். சிட், உட்கார். வா 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 வா, நீ வந்து உட்கார். யா, ஹலோ. சொல்லு. ராஜீவ், நாங்க ஸ்ரீனிவாசனோட பேசிட்டோம். அவனும் ஒத்துக்கிட்டான். இட்ஸ் ஓகே. ஆனா அவனை கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சுக்கங்க. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம விஷயத்துல இனிமே அவன் தலையிடவே மாட்டான். ராஜீவ், பிரச்சனை இருந்தாதான் கவலைப்படணும். இல்லைன்னா அந்த கவலையே பிரச்சனை ஆயிடும். You're right. ஏன் ரக்ஷா, போன தடவை வந்தப்போ சில புக்ஸ் எல்லாம் கொடுத்தனே, அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டியா? இல்ல, அது சின்ன பசங்க படிக்கிற புக்ஸ். பெரிய பொண்ணாயிட்டேன்னு சொல்றேன். ஆனா பாப்பா மாதிரி அப்பா மடியில உட்கார்ந்துருக்கு. அப்படிதான் உட்காருவேன். இப்போ உங்களுக்கு என்ன? ரக்ஷா, மரியாதையா பேசு. பாருங்கப்பா, ஐ டோன்ட் லைக் ஹர். ரக்ஷா, How sweet. உள்ள வா. பாத்து, சின்ன பொண்ணு இல்ல. சாரி. பாவம் குழந்தை. அதுவே நாளைக்கு ஈவினிங் இங்க பார்ட்டி வச்சிருக்கேன். ஐடி பார்க் கான்ட்ராக்ட் பிடிச்சிட்டோம்ல. ராஜீவ், நீ வெற்றிங்கிற படிக்கட்டுல ரொம்ப ஸ்டைலா ஏறிட்ட. அப்படி நான் ஸ்டைலா ஏறினதுக்கு முக்கிய காரணம் உங்களை மாதிரி ஆளுங்க கூட இருக்காது. ரைட்? Hey, relax, relax. I think you need a drink too. Yeah? Okay. ரக்ஷா, அங்கேயே தனியா நிக்கிறேன். இங்க வா. Come here, my dear. She doesn't like me. What? But I love her. Sweet.
ஹாய், என்ன லேட்டாக வர? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னாச்சு? இங்க வேண்டாம், உள்ள வா. இவ்வளவு தைரியம் இருந்தா என்ன ஏமாத்துவேன்? அப்ப இது என்ன சுமன்? இதுக்கு என்ன பேரு? ராஜீவ், let me explain, okay? What will you explain? Hey, நீ பேசாத. உங்க ரெண்டு பேரையும் நான் எவ்வளவு நம்புறேன். நீயும் இவ கூட சேர்ந்து fraud. அங்க கேளு. நான் எதுவும் சொல்லல. வேணும்னா கேட்க வேண்டியதுதானே? பிச்சை போட்டுருப்பேன். நாளைக்கு எல்லாம் பேப்பர்லயும் நோட்டீஸ் கொடுத்துருங்க. இவங்களுக்கும் நம்ம கம்பெனிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இவங்களை பார்த்தாலே எனக்கு தெரியுது. நான் சொன்னது புரிஞ்சது இல்ல? உடனே நடக்கும். இன்னொரு தடவை இவங்க நம்ம கம்பெனி பக்கம் வந்தாங்கன்னா செருப்ப கைட்டடி. என்ன மறைக்கிற? விட்டு ராஜீவ். ராஜீவ் இறக்கடி. கை நீட்டி பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துச்சா? இறக்கடின்னா நான் மறைக்கிறேன். வா ராஜீவ். ராஜீவ் ப்ளீஸ். ராஜீவ் ராஜீவ் இருக்கிறத விட்டுட்டு பெருசா மறைக்கிறேன். விடு. Hey, don't touch me. சுமன் Get out of my கிளம்பு. மது சுமன் மது இங்க கூட்டு போ. மது ஏமாத்துற? சும்மா விட மாட்டேன். Get out. அழுத்த பிடிச்சு வெளியே தள்ளுங்கடா. கையா இறக்கடி. Get out. Okay. Ask them to get out. Okay, விடு. Ask them to get out now. I want them out of my compound Okay, now. ராஜீவ் நான் பாத்துக்கிறேன், விடு. ஷா சார், ஒரு நிமிஷம். இது கம்பெனியோட கார், உன்னோட கார் இல்ல. மரியாதையா இறங்கி நடந்து போய்கிட்டே இரு. போ, இறங்குன்றல.